முகவாதம்னு சொல்லக்கூடிய பெல்ஸ் பால்சி அப்படின்னா என்னன்னு சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. முகவாதம் அப்படின்னாங்க நம்ம முகத்தினுடைய ஒரு பாதியில் இருக்கக்கூடிய தசைகள் பலவீனமாகி அப்படியே தளர்ந்து போய் இருக்கிறதா, வீக்னஸ் மற்றும் பேரலைசிஸ் தாங்க. இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க இதுதான் காரணம்னு எக்ஸாக்டா எதுவும் இல்லைங்க. ஆனா வைரஸ் தொற்றுனால இருக்கலாம், இல்ல அப்படின்னாங்க நம்ம முகத்துல இருக்கக்கூடிய தசைகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்பு ஃபேஷியல் நர்வை சுத்தி ஏற்படக்கூடிய இரிட்டேஷன் இல்ல உள்வீக்கம்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இருந்தா கூட இப்படி ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாங்க அந்த முகத்தினுடைய ஒரு பாதி தசைகள் அப்படியே கீழே விழுந்த மாதிரி ஃபேஷியல் ட்ரூப்பிங் இருக்கும். அவங்களுடைய வாயை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு சைடுல சல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சலைவா இல்லைன்னா எச்சில் ஒழுகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்களை முழுமையா க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால கண்கள்ல இருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கத்துல மட்டும் தலைவலி இருக்குன்னு சொல்லுவாங்க. காதுக்கு பின்னாடி வலிச்சுக்கிட்டே இருக்கு, இல்ல தாடை வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா காரணத்துக்கு ஏத்த மாதிரி இது வைரஸ்னால வந்திருக்கு அப்படின்னாங்க ஆன்டி வைரல் மருந்துகள் கொடுப்பாங்க. இல்ல இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னாங்க அதற்காக ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிசியோதெரபி எக்ஸசைஸும் தேவைப்படுங்க. எவ்வளவு நாள் ரெக்கவரி ஆகும் அப்படின்னாங்க ஒரு சில வாரங்கள்லயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கம்ப்ளீட் ரெக்கவரிக்கு 6 மாசம் கூட ஆகலாங்க.